அண்மை செய்தி. இன்று நடைபெற்ற சிவில் சர்வீசஸ் முதல்நிலை தேர்வில் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கேள்வி இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம். இன்று நாடு முழுவதும் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கி 11:30 மணி வரைக்கும் நடைபெற்றிருக்கிறது. அதில் 78வது கேள்வியாக ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதாவது தனது சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் என்கின்ற பெயர் முதல் ஆப்ஷனாகவும், டாக்டர் BR அம்பேத்கர் என்கின்ற ஆப்ஷன் இரண்டாவதாகவும், அதுக்கு ஜாதவ் என்கின்ற வர்க்கராவ் ஜாதவ் என்கின்ற பெயர் மூன்றாவது பெயராகவும் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல தினகரோ ஜவால்கர் என்கின்ற பெயரும் 4வது ஆப்ஷனாக இடம்பெற்றிருக்கிறது. இதில் ஏ ஆப்ஷனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் என அவருடைய அந்த ஜாதி பெயர் சேர்த்து இடம்பெற்றிருப்பதன் காரணமாக ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. குறிப்பாக 1929 அந்த காலகட்டங்களிலேயே அவருடைய பெயருக்கு பின்னால் அந்த நாயக்கர் என்கின்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற வகையிலே அவர் பேசியிருந்தார். சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருந்த போதும் சாதிய மறுப்பில் தீவிரமாக இருந்த பெரியாரின் பெயருக்கு பின்னால் நாயக்கர் என்கின்ற அவருடைய ஜாதி பெயரை சேர்த்து இதுபோன்று யுபிஎஸ்சி தேர்வுகளில் அவருக்கான பெயருடன் சேர்த்து ஜாதி பெயர் இருப்பதை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு மற்றும் தெரிவித்திருக்கின்றனர், கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஆளுநர் தொடர்பான ஒரு கேள்வியும் இடம்பெற்றிருக்கிறது. கொஸ்டின் நம்பர் 39 3 ஸ்டேட்மெண்ட்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஸ்டேட்மெண்டை பொறுத்த வரைக்கும் ஆளுநருடைய அதிகாரங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த 2 ஸ்டேட்மெண்ட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாநிலத்தின் ஆளுநர் தம்முடைய அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் தொடர்பாக எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டியதில்லை என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆளுநரின் பதவி காலத்தில் அவர் மீது எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கையும் தொடரவோ கூடாது என்கின்ற மற்றொரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் எதை சரி என்கின்ற அந்த பதிலை தெரிவிக்க வேண்டும். 3வது ஸ்டேட்மெண்டாக ஒரு மாநில சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் கூறிய எதற்காகவும் எந்த நீதிமன்றத்தில் நடவடிக்கைக்கு உட்பட மாட்டார் என்கின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசு பணிக்காக இந்த யுபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய IAS IPS உள்ளிட்ட தேர்வர்களுக்கு ஆளுநரின் பதவி குறித்து ஆளுநருடைய அதிகாரங்கள் குறித்தாலும் 2 ஸ்டேட்மெண்ட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சர்ச்சைக்குள்ளாக இருக்கக்கூடிய மாநிலத்தின் ஆளுநர் தம்முடைய அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் தொடர்பாக எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டியதில்லை என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்டை இடம்பெற செய்திருக்கிறார்கள். அதே போல ஆளுநரின் பதவி காலத்தில் அவர் மீது எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கையும் தொடரவோ கூடாது என்கின்ற மற்றொரு ஸ்டேட்மெண்டையும் கொடுத்து இதில் எது சரி என்கின்ற அந்த கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. இதுபோல யுபிஎஸ்சி தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கேள்விகள் சர்ச்சைக்குள்ளதாக மாறியிருக்கிறது. முதலாவது சாதி மறுப்பில் தீவிரமாக ஈடுபட்டு தனது பெயருக்கு பின்னால் அந்த அவருடைய ஜாதி பெயர் வரக்கூடாது என்று தெரிவித்த பெரியாரின் பெயருக்கு பின்னால் அவருடைய ஜாதி பெயரான அந்த பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் என்கிற அவருடைய பெயர் இடம்பெற்றிருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல ஆளுநருக்கான அதிகாரங்கள் என்ன என்பது குறித்தான 2 ஸ்டேட்மெண்ட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்களும் சர்ச்சைக்குரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்களாக தற்போது பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.